ஹாய் விவர்ஸ். ஸோ எங்கள் சேனல் நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன திங்கிங் பண்ணியிருந்தோம், டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்போ சரி நாங்கள் நிறைய படம் பார்ப்போம், இவா நிறைய பேய் படம் பார்ப்பா, நான் த்ரில்லர் படம் பார்ப்பேன், ப்ளஸ் ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற மூவிலாம் பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம படத்தை பார்க்கணும், அதுக்கு சும்மா டிஸ்கஸ் பண்ணி போடுவோம் நம்ம சேனலை, நம்ம எல்லோரும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சீரியல், சப்போஸ் சீரியல்லாம் ரொம்ப பார்த்துப்பா அதே பற்றி நாங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளான் கொடுத்தோம். ஸோ நாங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக வதந்தி படம் பார்த்தோம். அந்த படம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை பற்றி சொல்லுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ சொல்லுங்கள் நீங்கள் வதந்தி படத்தை பற்றி. அந்த படம் பார்க்கும்போது ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஒரு பொண்ணு கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் அந்த படம் ஃபுல்லாகவே போகுது. இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பாட்டு இருக்குது, 8 பாட்டு இருக்குது. இந்த 8 பாட்டுலேயும் ஃபஸ்ட்டு பாட்டு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு த்ரில்லிங்காக போச்சு. ஸோ அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டெட்டானமே காமிக்காங்க. மெலோனி அப்படிங்கிறதான் அந்த மெயின் கேரக்டர். 8 பாட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் 8 பாட்டையும் மொத்தமாக உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கிட்ட ஆயிரும். ஏன்னா நாங்களே ஒரு நாள் சண்டே, முதல் நாள் சாட்டர்டே நைட்டே ஒரு 3 எபிசோட் பார்த்தோம். மறுநாள் காலையில் 8:30 மணிக்கு போட்டேன், காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில். மத்தியானம் 2:30 மணிக்கு என்னமோ முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நடுவில் அப்பப்போ பாஸ் பண்ணிட்டு பிள்ளைகள் கற்றுவோம். அதனால ஆனால் கண்டிப்பாக ஒரு 5 மணி நேரம் எடுக்கும். பட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு 8 பாட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, எங்கேயுமே ரொம்ப போர்லாம் அடிக்காது. எல்லா இடத்துலையுமே நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிடும். அது உண்மையிலே அந்த டேரக்டரை பாராட்டும். அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னா நாவல் அப்படிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நாவல் டைப்பில் எழுதிப்பாங்க. நிறைய படம் பார்த்தீங்கன்னா வெட்டி ஒட்டியிருப்பாங்க, சின்ன சின்ன சீன் அப்பப்போ வரும். ஏன்னா நம்ம முன்மனத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு. பட் இது வந்து ஒரு நாவல் மாதிரியே இருக்கும். நாவலில் கூட சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதிரி ஒரு ஸ்லோவாக இருக்கும். ஆனால் இது ஸ்லோவாகவே இருக்காது. அப்படிதானே? நல்லா இருந்துச்சு இந்த மூவி. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வெள்ளோனே இறந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து முழுக்க அந்த படம் வந்து கன்னியாகுமரியில் ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கு. ஸோ அங்குள்ள ஆட்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா தமிழும் அண்டு மலையாளம் ரெண்டும் கலப்பாக தான் இருக்கும். ஸோ அவங்க பேசுகிறதும் அப்படி தான் இருக்கும். ஸோ வெள்ளோனி வந்து இந்த டெட்டானமே காமிக்கிற மாதிரி அவங்க பார்க்குறதே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரியலாக இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. நம்மளே ஷூட்டிங் ஸ்பாட் போல் நடந்துகிட்ருக்கு போல். ஸோ அதுலேருந்து தான் காமிக்காங்க போல் பார்த்தா அப்புறம் உண்மையானே ஒரு பொண்ணு டெட்டான மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த கதையே ஸ்டார்ட் ஆகுது. நல்லா இருக்குது இந்த மூவி. ஆக்சுவலி அதான் இந்த மாதிரி அதாவது ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து 2 மைனஸ் இருக்கும். என்ன மைனஸ் அப்படின்னா, ஒன்று வந்து இந்த ஸ்லாங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையாளமும் தமிழும் சேர்ந்து பேசும்போது அது கொஞ்சம் நம்மளுக்கு புரியாது என்ன சொல்ல வராங்க. ஃபுல்லாக மலையாளம் இருந்தால் கூட ஓரளவுக்கு புரியும். தமிழும் மலையாளம் சேர்ந்துருக்கும் போது கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. அண்டு அனதர் ஒன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இருந்தால் இங்கிலீஷில் நிறைய டைலாக் இங்கிலீஷ். அந்த டேரக்டருக்கு வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் கன்வீனியண்டாக இருக்குமான்னு தெரியல. ரொம்ப நிறைய டைலாக் இங்கிலீஷ் நான் நினச்சேன். ஸோ அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டைலாக் இருக்கிறது இந்த ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் எப்படா புரியும் அப்படிங்கிறத கூட நான் நினச்சேன். ஏன்னா நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப ஹை லெவலில் படிச்சுட்டு பார்க்குறவங்கள விட இந்த நார்மலான பீப்புள்ஸும் நிறைய பேர் பார்க்கணும். எனக்கும் அந்த அளவுக்கு புரியல. ரொம்ப டைலாக் இங்கிலீஷில் வரும். எதுக்குனாலும் இன்னும் சொல்ல போனால் அந்த வெலோனி அந்த பொண்ணு இங்கிலீஷ் தான் பேசும். அவங்க அம்மா லைலா, ரூபி அப்படிங்கிற அந்த கேரக்டர் வரும். இவங்க 2 பேர் பேசுகிற டைலாக் எல்லாமே இங்கிலீஷ்லாம் இருக்கும். ரொம்ப அது கடுப்பாயிட்டேன். எனக்கு அது புரியுது, ஓகே என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. பட் ஜென்ரலாக எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. இந்த இதில் வந்து நம்ம லைலா அந்த அவங்க பொண்ணு இறந்த செய்தி கேட்டதுக்கப்புறம் ரொம்பவே மனசு உடஞ்சி ரொம்பவே அழுவாங்க. ஸோ எப்படியாவது நம்ம பொண்ணை கொலை பண்ணவனா கண்டுபிடிக்காமல் விடக்கூடாது அப்படின்ட்டு போலீஸில் கேஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நிறைய ட்விஸ்ட்டு போகுது அந்த இதில். நல்லா இருக்குது, பார்க்கும்போது ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் காமிக்காங்க. ஸோ நம்மளுடைய வெரோனிக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் கதை வந்து அந்த பையன் மேலே சாடுது. ஏன்னா அப்போ தான் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. ஸோ வெரோனி இறக்குறாங்கும் போது ஸோ அவன் தான் ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கதை போகுது. ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் 8 சீரீஸ் இருக்குது. அதை நாங்கள் ஒவ்வொரு வீடியோ போடுறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா வெலோனி பொண்ணு இறந்துருக்கோம். உடனே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை ஆக்சுவலி அவங்க ஒரு ஷூட்டிங் எடுக்கிறக்காண்டி வந்துடுவாங்க அந்த டேரக்டர் அவங்களாம். அப்போ இந்த பொண்ணு இறந்த இடத்துக்கு பார்த்து கம்ப்ளைண்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த நியூஸ் அப்படியே போலீஸ் சார்ஜ் எடுத்து பண்ணுவாங்க. அப்போ யாருன்னா டவுட் வரும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பார்த்துருந்த மாப்பிள்ளை, அதாவது விக்னேஷ் அப்படிங்கிற கேரக்டர் நேம். அந்த விக்னேஷ் யாருன்னா அந்த அந்த வெலோனியோட அம்மா வந்து ஒரு மேன்ஷன் வச்சுருப்பாங்க, அதாவது ஹாஸ்டல்
லைக் எப்படி தானே லாட்ஜ் லாட்ஜ் வச்சுருப்பாங்க. அந்த லாட்ஜில் ஒன் ஆஃப் த பர்சன் அவர் வந்து இருப்பார். அவர் மூலம் டவுட்டாக வரும், இவர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் டவுட்டாக வருது அப்படின்னா, எதுக்கு ஒரு டவுட்டாக வருது அப்படின்னா, அந்த விக்னேஷ்ட வந்து கேட்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெள்ளவனி வந்து என்னை வந்து அவங்க அத்தை வீட்டுக்கு ஆன்டி வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால், என்னை வந்து சாயந்தரம் 7 மணி வந்து பிக்கப் பண்ண சொன்னான். அன்னைக்கு போனதான் அதுக்கப்புறம் மறுநாள் டெட்டாக இருக்கா, மறுநாள் டெட்டாக இருக்கா அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. உடனே அந்த ஆன்டிட்ட விசாரிக்கும் போது இல்லை அவன் என் வீட்டுக்குலாம் வரவே இல்லை, அவன் வரான்தான் ஃபோன் பண்ணி சொல்லிப்பா, கண்டிப்பாக என் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான்னு அவன் சொல்லுவான். அப்போ தான் விக்னேஷ் மேலே டவுட் வரும். அப்போ இவன் ஏதோ போய் சொல்கிறான், இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு உடனே அவனை அடிச்சு, அந்த விக்னேஷை அடிச்சு போலீஸ் விசாரிக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருந்துச்சு. இதில் நம்மளோட எஸ்ஜே சூர்யா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வரல, அவங்க வந்து அடுத்த பார்ட்டில் தான் வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்மளோட எஸ்ஜே சூர்யா வரல. ஸோ அவங்க தான் கண்டுபிடிக்கும் போது ரொம்பவே த்ரில்லிங்காக போகுது அந்த மூவியில். ஸோ பார்ப்போம், அடுத்தது சீரீஸ் சொல்கிறேன். இந்த சீரீஸை நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னென்ன கமெண்ட் லைக்லாம் சொல்லுங்கள், லைக்லாம் போடுங்க. நாங்கள் அடுத்த வீடியோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் உங்களுக்கு வீடியோ போடுவோம். தேங்க்ஸ்.